கன்சியூமர் அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவை சேர்ந்த கிருஷ்ணன் இணைஞ்சிருக்காங்க. அன்சார், தற்பொழுது தொடர்ச்சியாக இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் எல்லாம் மக்களிடமிருந்து, ரேஷன் கடை ஊழியர்களிடமிருந்து வர்ற அதே நேரத்தில் இந்த இணைப்பு பணியை காரணம் காட்டி நிறைய பொருட்கள் கொள்ளையடிக்கப்படுது அல்லது அதன் மீதான ஊழல் நடைபெறுது அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்படுது. இதற்கான பதில் என்ன, நுகர்வோர்கள் என்ன தெரிவிக்கிறாங்க, பதிவு செய்யலாம். வணக்கம் தேவேந்திரன். குடும்ப அட்டையுடன் ஆதார் எண்ணை இணைப்பது குறித்தும் அதில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள், குளறுபடிகள் மற்றும் முறைகேடுகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக கன்சியூமர் அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவை சேர்ந்த திரு கிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். அவரிடம் இது குறித்து கேட்போம். சார் வணக்கம். இந்த ரேஷன் கார்டோடைய ஆதார் கார்டு இணைக்கிறதுல இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள் என்னென்ன சார்? அதாவது இந்த ஆதார் கார்டு 2010 UIDAI யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு ஸ்தாபனத்தை தோற்றுவிச்சு இந்தியா முழுக்க ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கார்டு வேணும். இப்போ பல நாடுகளில் இருக்குது. அந்த ஒரு கார்டை வச்சுட்டு அவங்க எல்லா இடங்களுக்கும் போய் எல்லா விஷயங்களையும் சாதிச்சுக்கலாம். நம்ம இங்கே ரேஷன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, ஐடிக்கு பேன் கார்டு, அப்படி தனித்தனியாக வச்சுட்டுருக்கோம். இது எல்லாத்தையும் ஒன்றாக இணைத்து ஒரே ஒரு கார்டு இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை 2010 ஆரம்பித்தாங்க. பல காரணங்களால் அது ஒத்தி போடப்பட்டது. 2016 இந்த அரசு வந்த பிறகு அது சட்டமாக இயற்றப்பட்டது. ஆதார் ஆக்ட்னே கொண்டு வந்து இப்போ இது கட்டாயம் இந்தியா முழுக்க இது பண்ணியாகணும் அப்படின்ட்டு சொல்லி அந்த என்ரோல்மெண்ட் ஆரம்பித்து இது கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுட்டு வராங்க. இப்போது லேட்டஸ்ட்டு கணக்குப்படி 86% இந்தியாவில் கவர் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் என்னென்னா இப்போது பொது விநியோக அட்டைகள் அட்டை விநியோகம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது 2014 முடிஞ்சு போச்சு. சரி, உடனே அதை இந்த ஆதாரோடு இணைக்கணும், ஒரு ஸ்மார்ட் கார்டு கொண்டு வரணும். நிறைய போகஸ் கார்டு இருக்குது, அதை எலிமினேட் பண்ணுறதுக்கு ஆதார் கார்டோடு இணைச்சா ஒரு உண்மையான சிட்டிசன் தான் பொருளை வாங்க முடியுங்கிற அனுமானத்தில் இதை லிங்க் பண்ணணும்னு தேர்ந்தெடுத்தாங்க. பட்டு அந்த ஆதார் கார்டு நிறைய பேர் வாங்காதனால இந்த திட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போய் ரேஷன் கார்டு பிரிண்டிங்லேயும் நிறைய பிரச்சனைகள் வந்துடுது, அந்த ஸ்மார்ட் கார்டு பிரிண்டிங்லேயும் பிரச்சனைகள் வந்துடுது. அதனால் இது இன்னும் முடியல. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஏப்ரல் 2017 ஸ்மார்ட் கார்டு பிரிண்ட் ஆகிடும். அந்த ஸ்மார்ட் கார்டு பிரிண்ட் ஆகும்போது ஒவ்வொருவருடைய ஆதாரோடும் அது லிங்க் ஆகும். யாருக்கு ஆதார் இருக்கோ அவங்க தான் பொது விநியோக சலுகைகளை பெற முடியும் அப்படிங்கிறது தமிழக அரசினுடைய திட்டம். இதில் என்ன பிரச்சனைகள் வருதுன்னா, இப்போ ஒரு வீட்டில் 5 பேர் இருக்காங்கன்னா ஒரு 3 பேருக்கு லிங்க் ஆகிடுறது. ஒருத்தர் வெளியில் போயிருக்காரு, அந்த ஆதார் வாங்க முடியல, இல்லைன்னா அவருக்கு வேறு அந்த தம் இம்ப்ரெஷன் சரியாக இல்லை வேறு ஏதாவது ஒரு சின்ன குறைபாடு, அதனால் அவர் ஒரு பேரை மட்டும் அந்த ரேஷன் கார்டில் 5 பேரில் 3 பேருக்கு வருது, 2 பேருக்கு ஆதாரோட லிங்க் பண்ண முடியல. இப்போ அது போன்ற விஷயங்கள்ல என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஆதார் இது இல்லை, லிங்க் ஆகலை, உங்களுக்கு 3 பேருக்கு மட்டும்தான் நாங்கள் சப்சிடி மானிய விலையில் அரிசியோ சர்க்கரையோ கொடுக்கப்படும், மீதி 2 பேருக்கு கொடுக்கப்பட மாட்டாதுன்னு சொல்கிறாங்க. பட் சமீபத்தில் ஒரு உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி இந்த ஆதார் எண்ணை, ஆதார் கார்டை எந்த விதமான திட்டத்தோடு இணைக்கக்கூடாது. எந்த திட்ட உதவியும் மக்களுக்கு கொடுக்கும்போது ஆதார் இருந்தால் தான் கொடுப்பேன்னு சொல்லாதீங்க. முழுக்க இந்த ஆதார் முழுக்க பரவாதனால, முழுக்க எல்லாருக்கும் கொடுக்காதனால இந்த மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வரக்கூடாது, இந்த மாதிரி ஆணைகள் தவறு அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்டர் ஆகிருக்கு. அதனால அரசாங்கம் என்ன சொல்கிறது, இது ஒன்றும் ஆதார் இது கிடையாது, கம்பல்சரி கிடையாது, எல்லாருக்கும் கொடுப்போங்கிறாங்க. ஆனால் உண்மையில் இதை திட்டத்தை துரிதப்படுத்துறதுக்காக அந்த ரேஷன் கடைகள் என்ன சொல்கிறாங்க, ஆதார் எண் லிங்க் பண்ணாதவங்களுக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு ஒரு 2 டியூவல் பாலிசி. ஒரு பக்கம் இது திட்டமே இல்லைன்னு சொல்கிறது, இன்னொரு பக்கம் இது வந்தால் தான் சொல்லணுங்கிறது என்ஃபோர்ஸ்மெண்ட் குயிக்காக பண்ணுறதுக்காக. அதுக்காக தான் இந்த குளறுபடி இப்போ இருக்குது. நம்ம ரேஷன் கடைக்கு போனால் அவன் என்ன சொல்கிறான், ஆதார் கார்டு லிங்க் ஆகலை, அடுத்த மாதத்துலேருந்து தரமாட்டோம் அப்படிங்கிறாங்க. இங்கே கேட்டால் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிறாங்க. பட் நமக்கு ரேஷன் கடை தான் இவங்க இல்லைன்னு சொல்கிறது வெறும் பத்திரிகையிலையும் தொலைக்காட்சியிலையும் சொல்கிறது தான் செய்தியை ஒழிய வாய்மொழி உத்தரவு தான் அது. அவர் கொடுக்காதேன்னு சொல்கிறது தான் இது. ஆகவே நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இப்போ எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க, இந்த 2 பேர் லிங்க் பண்ண முடியாமல் போயிடுதுன்னா நமக்கு நம்மளுடைய சப்சிடி குறைஞ்சி, நம்மளுடைய குவான்டிட்டி குறைஞ்சி ரேஷன். இப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறப்போ இந்த ரேஷன் கடைகளில் ஆதார் கார்டை இணைக்காதனால பொருட்களை தரமாட்டோம் அப்படிங்கிற ஒரு வாய்மொழி உத்தரவை அவங்க பின்பற்றுறதுனால ஏற்படக்கூடிய முறைகேடுகள், இவர்களுக்கான அந்த உணவுப் பொருட்கள் முறைகேடாக வேற எங்கும் கொண்டு செல்லப்படுது, அதை பற்றி சொல்லுங்கள். முறைகேடாக அனுப்புறதுக்கு வழி இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அந்த போர்ட்டல் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த போர்ட்டலில் நம்ம இந்த மாதம் என்ன வாங்கினோமோ அது நமக்கு SMS மூலமாக அனுப்பிச்சிடுறாங்க. இப்போ
இப்போ நான் 5 கிலோ சர்க்கரை வாங்கியிருக்கேன்னா 5 கிலோ வந்திருக்கும். பட் எனக்கு 3 கிலோ தான் கொடுத்துருது, அதில் 5 கிலோன்னு கொடுத்துருந்தேன். அதை நம்ம தான் போய் சொல்லணும், நான் 3 கிலோ தான் வாங்கினேன், எனக்கு 5 கிலோன்னு போட்டிருக்குன்னு. ஏற்கனவே இந்த நடைமுறை சிக்கலை இது பண்ணுறதுக்காக ட்ராயல் ரிஜிஸ்டர்னு ஒரு பதிவேடு ஒவ்வொரு ரேஷன் கடையிலையும் இருக்குது. ஒவ்வொரு அட்டைதாரரும் என்ன வாங்கினார் அந்த மாதத்துலங்கிறத அதில் பதிவு பண்ணி அதை எந்த அட்டைதாரும் ஒவ்வொரு மாதமும் போய் செக் பண்ணிக்கலான் இருக்குது. பட் இதெல்லாம் மக்களுக்கு தெரியாது. இதை வந்து நீங்கள் ஒவ்வொரு இது அவங்களுக்கு செய்தி சொல்லி நீங்கள் போய் செக் பண்ணலான்னு சொல்லி இது பண்ணாக்கா இது நிறைய குறையும். பட் இப்போ அந்த ட்ராயல் ரிஜிஸ்டரில் எழுதும்போது அவங்க 3.25 தான் எழுத முடியும், 5ன்னு எழுத முடியாது. ஏன்னா அரசு உத்தரவு இந்த 4 பேருக்கு தான் கொடுக்கணும்னு. அப்படி அந்த 1.25 கிலோ அவர் அந்த கடையிலே வேணால் வச்சுக்கலாமே ஒழிய அதை டைவர்ட் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ சுலபம்னு நினைக்கல நான். இப்போ இந்த ஆதார் கார்டு இணைப்பில் முழுமையாக 100% இன்னும் இணைக்கப்படலை. இன்னும் இன்னும் குறிப்பிட்ட ஒரு விழுக்காடு மக்கள் இன்னும் ஆதார் கார்டை வந்து குடும்ப அட்டையோடு இணைக்க வேண்டியது இருக்குது. எதனால் இந்த காலதாமதம், எதனால் இணைக்க முடியாத சூழல் ஏற்பட்டிருக்குது? அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆதார் கார்டே வாங்க முடியாமல் நிறைய பேர் இருக்காங்க. ஒன்று அட்ரஸ் சேஞ்ச் ஒன்று இருந்து, இல்லைன்னா ஒருத்தர் இல்லை வீட்டில் போகாமல் இருந்தது, இல்லைன்னா இந்த பயோமெட்ரிக் இது வந்து டேலி ஆகாதது, அது மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது. அவங்க வந்து ஆதார் கார்டு கேம்ப்ஸ் எல்லாம் நிறைய நடத்துகிறாங்க. இருந்தும் நிறைய பேருக்கு இன்னும் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 10-15 பேர் இன்னும் ஆதார் கார்டு வாங்கலைன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நாட்டில் வந்து 89% 90% சொல்கிறதெல்லாம் சும்மா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நினைக்கிறேன். என்னுடைய அனுமானப்படி 75% தான் வந்திருக்கும், மீதி 25% இன்னும். இது வந்து நான் வந்து சிட்டிலே இருக்கேன், சிட்டியை சுற்றி தான் என்னுடைய இதெல்லாம் இருக்குது. கிராமங்களில் போனால் நிச்சயமாக இது வந்து இன்னும் அதிகமாக தான் இருக்குமே ஒழிய குறையறதுக்கு சான்ஸ் இல்லை. ஆகவே 75% தான் ஆதார் வாங்கியிருப்பாங்கன்றது என்னுடைய அனுமானம். உணவுத்துறை வந்து ஆதார் கார்டு இணைக்காதவங்களுக்கு பொருட்கள் வழங்க மாட்டேன்னு சொன்னால் நடவடிக்கை எடுக்கப்படும்னு அதை தெரிவிச்சிருக்காங்க. ஆனாலும் நிறைய ரேஷன் கடைகளில் ஆதார் கார்டு இணைக்காதவங்களுக்கு பொருட்கள் தரமாட்டேன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல கன்சியூமர் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா இந்த நுகர்வோருக்கு என்ன சொல்ல விரும்புது? என்ன மாதிரியான நடவடிக்கை அரசு வந்து ஒரு ரேஷன் கடையில் பொருள் வழங்கலை அப்படிங்கிற பட்சத்தில் அரசை வந்து எப்படி மக்கள் நாடலாம் அப்படின்னு சொல்கிறீங்க? இல்லை, அரசை வந்து இந்த உத்தரவை செய்தித்தாளில் போட இது சொல்லலாம். இது மாதிரி இப்போ என்ன ரேஷன் கடையில் ரேஷன் இல்லாத பொருட்களை விற்கக்கூடாது, சோப்போ தீப்பெட்டியோ மற்ற விஷயங்கள்லாம் கொடுக்குறாங்க, கம்பல்சரியாக வாங்கிக்கன்னு சொல்கிறாங்க. இது கொடுக்கக்கூடாது, இது மாதிரி அவங்கள கம்பல் பண்ணக்கூடாதுன்னு அரசு உத்தரவு போட்டு கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் சொல்லிட்டு தான் இருக்காங்க, இன்னும் கடைகளை விற்றுட்டு தான் இருக்குது. நம்மளும் அவங்க சொல்கிறாங்களேங்கிறத வாங்கிட்டு தான் இருக்கோம். ஆகவே இந்த கேப் வந்து கிரெடிபிலிட்டி கேப், அரசு சொல்கிறதுக்கும் நடைமுறைக்கும் கேப் இருக்குது. இதை வந்து அரசு தான் அதை குறைக்கணும். அவங்க ஆய்வும் போது இந்த சோப்பு எப்படி விற்றீங்க, இதையே அவங்க கேட்டு விற்றீங்களா, ஆனால் அட்லீஸ்ட் அந்த பொருட்கள் அங்கே வைக்கக்கூடாது, அது மாதிரி சட்டம் கொண்டு வரணும். அதே மாதிரி இந்த ஆதார் பொருளுக்கு இந்த ஒரு 1000 கார்டில் 200 கார்டுக்கு இந்த மாதம் கொடுக்கலாம், ஏன் கொடுக்கல அப்படின்னு நாங்கள் செக் பண்ணி, அந்த செக்கிங் இன்ஸ்பெக்டர்ஸ்ன்னு இருக்காங்க, அவங்க போய் செக் பண்ணி இந்த 200 கார்டுக்கு ஏன் கொடுக்கலன்னா அவங்களாம் வரலையா, நீங்கள் வந்து ஆதார் லிங்க் இல்லைங்கிறதுனால நிறுத்தினீங்களான்ற சோதிச்சாங்கன்னா நிச்சயம் இது மாதிரி வற்புறுத்தல்கள் குறையும். பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்காக மிக்க நன்றி சார். தேவேந்திரன், மக்களிடம் விழிப்புணர்ச்சி வேண்டும். அதாவது இந்த மாதிரி ஆதார் கார்டு இல்லாமல் பொருட்களை வழங்க மாட்டேன் என்று சொன்னால் அதற்கு நடவடிக்கை எடுப்பதற்காக பல்வேறு தரப்பில் நாம் வந்து மக்கள் வந்து அணுகலாம் என்கிற ஒரு தகவலையும் அவர் முன்வைத்திருக்கிறார். எனவே மக்கள் இது போன்ற ரேஷன் கடைகளில் இருக்கக்கூடிய அந்த புகார் புத்தகத்திலும் தங்களது புகாரை பதிவு செய்வதன் மூலமாக இது போன்ற விஷயங்களை தவிர்க்கலாம் என்று தெரிவித்திருக்கிறார்.